ஹாய் டியர். டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஸோ அந்த வென்யூவில் தான் வந்துட்டு எல்லாமே நடக்கும். ஸோ கொல்கத்தா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன், உங்களை நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக. சரியா? இப்போ அங்கே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே மார்னிங் டைம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர், டீ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரம், தெருவோரம் எல்லாமே வந்துட்டு அந்த சாயான்னு சொல்லுவாங்கள்ல, டீ தான். ஸோ அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும். நிறையா பேர் வந்துட்டு அந்த சாயா, ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு எல்லாமே அதிகமாக இந்த ரோட் சைடில் வந்துட்டு விற்பாங்க. ஆனால் அந்த ஹவரா பீச் இருக்குல்ல, ஸோ அந்த சைடெலாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் கடைலாம் இருக்கும். அண்ட் ஈவினிங் மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு குட்டி வாக் மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹோம்லி டைப்பில் தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு எல்லாமே ஸ்டைலாக பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லி ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுவீங்க இந்த ஸ்டோரியில். அண்ட் உங்கள் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த குர்த்தா, அதுக்கப்புறம் இந்த பட்டியாலா பேண்ட்டு, அப்புறம் இந்த ஒரு மாதிரி ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குர்த்தி எல்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பேஸ்டாக தான் இருக்கும். அண்ட் எப்பவுமே நீங்கள் ஹேரை வந்துட்டு ஒரு மாதிரி ஒத்தச்சடை பின்னுவீங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஹேர் அங்கே விடுவாங்க, பட் நீங்கள் ஒத்தச்சடை பின்னி ஒரு மாதிரி முன்னாடி எடுத்து போட்டிருப்பீங்க. அப்புறம் எப்பயுமே அழகாக 2 கையிலையும் வளையல் போட்டிருப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்றைக்குமே நீங்கள் வளையல் போட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பிளாக் ட்ரெஸ், ஒயிட் ட்ரெஸ். ஸோ இது 2 தான் ரொட்டீனாக வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே பிளாக்கு ஒயிட் தான் இருக்கும். அண்ட் எப்போயாவது ஒரு டைம் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபெஸ்டிவலில் வேறு கலர் எடுத்து கொடுத்தா தான் உண்டு. ஸோ இதுதான் உங்களோட ட்ரெஸ் கோடாக இருக்கும். அண்ட் மூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வளையம் மாதிரி போட்டிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு வளையம் மட்டும். அண்ட் காதில் அந்த அல்லக்காதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ சைடில், ஸோ அது மாதிரி ஃபுல்லாக குத்திருப்பீங்க. ஸோ தோடு போடணும், அதுக்கப்புறம் அந்த காது ஃபுல்லாக அந்த சைடில் வந்துட்டு அல்லக்காதுன்னு சொல்லிட்டு குத்திருப்பீங்க. அண்ட் மெஹந்தி, நெயில் பாலிஷ், இது மாதிரி சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு க்ரீம், அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் டக்கம் பவுடர் இருக்குல்ல, ஸோ அந்த பவுடர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிந்தி, அந்த பொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பொட்டு வைப்போம்ல, ஸோ பொட்டு, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான். பட் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நீங்கள் போட்டுக்கிற ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே சிம்பிள் லுக்கில் சூப்பராக இருக்கும். அண்ட் ரேராக ஹாஃப் சாரி, இந்த லெகங்காலாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் வேர் பண்ணுவீங்க. ஸோ ஓவரால் உங்களோட அவுட்ஃபிட், அதுக்கப்புறம் உங்களோட தோற்றம் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் இப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நானே சொல்கிறேன், அது வரைக்கும் பிளாக் கலர் ட்ரெஸ்லேயே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே டியர். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் வந்து நான் கேதர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதை மட்டும் வச்சு நம்ம இந்த ஸ்டோரி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்ண முடிக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா, ஒயன் என்னடா பண்ணுற, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் தோமா வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்த பாடில்லை. அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ மிஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நீங்கள் வந்துட்டு அதை விரும்புவீங்க, ஓகேவா? ஸோ ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட அவுட்ஃபிட் செக் பண்ணுறீங்க, கையை பார்க்குறீங்க, காதை பார்க்குறீங்க, இப்படியே தான் ஒவ்வொன்றா வந்துட்டு நோட் பண்ணிட்டே இருக்க. உங்களோட பாட்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வராங்க. ஒயன் என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இதோ வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ பால்கனியிலேருந்து தாத்தாவோட சவுண்டு, அவளை எதுக்கு இப்போ தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பாட்டி, அதானே பேத்தி எதுவும் சொல்லிடக்கூடாதே, உன் பேத்தி நான் எதுவும் சொல்லப்பா, சீக்கிரம் ரெடியாக தான் சொன்னேன், டைம் ஆகுதுல கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படிங்க. ஆனால் ஆகிட்டு போகுது, சாமி என் பேத்திக்காக காத்துட்ருக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஆஹா, இது நல்லா இருக்கே, செல்லம் இருக்கலாம், அதுக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே பாட்டி வந்துட்டு சீக்கிரம் வாமா அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்களும் சரி ஓகே, துப்பட்டா அதானே பார்த்தேன், இந்த ட்ரெஸ்க்கு துப்பட்டாவே கொடுக்கல, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அதுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு கபோர்டில் தேடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அம்மா வந்துட்டு அந்த பூஜைக்கெல்லாம் சாமான்லாம் எடுத்து வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவங்க பூஜை சாமானெல்லாம் வந்துட்டு தேடி எடுத்துட்ருக்காங்க. என்ன விளக்கு, அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் அம்மா நான் ரெடி அப்படின்ட்டு போக, உங்களை திரும்பி கூட பார்க்கல அவங்க. ரெடியா, போ 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 போ, சீக்கிரம் போ, வெளில போ அப்படிங்கிறாங்க. என்ன நம்மளை பார்க்கவே இல்லைன்ட்டு, தாத்தா நான் ரெடி அப்படிங்கவும், தாத்தா வாவ், என் பேத்தி எவ்வளோ நேரம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அழகாக இருக்கிற,
நீ ஏன் அந்த துர்கை அம்மன் மாதிரி இருக்க அப்படிங்கிறாரு. இப்போது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் பெங்காலி தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் அதாவது பெங்காலியில் தாத்தாக்கு வந்துட்டு தாது அப்படிம்பாங்க, பாட்டிக்கு வந்துட்டு திதா அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் தாத்தா கிட்ட தாது அப்போது நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேன்னா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு திதா அப்படிங்கிறீங்க. ஸோ பாட்டி திதா அப்படின்னா பெங்காலியில். ஸோ திதா அப்படின்னு கூப்பிட, என்ன வயன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டெல்லாம் விரித்து காட்டுறீங்க. ஹா, உனக்கு என்ன, என் கண்ணே பற்றும் அந்த துர்கம்மா மாதிரியே இருக்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறப்போ. ஸோ உங்கள் தாத்தா பாட்டி எப்போவுமே உங்களை இந்த மாதிரி தான் சாமி மாதிரி தான் வர்ணிப்பாங்க. கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா துர்கா அம்மா இருக்காங்களா, ஸோ துர்கை சாமி சொல்லுவாங்களே, ஸோ அந்த சாமியை வழிபடுறது அதிகம். இப்போது நீங்களும் வந்துட்டு அங்கே தான் போகிறீங்க. ஸோ துர்கா பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரில் அந்த தான் வந்துட்டு வழக்கம். சொல்லப்போனால் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது வயனுக்கு அப்புறமா இன்னொரு பேர் வந்துட்டு உங்களுக்கு, அதாவது இன்னொரு நேம் சாமி பேர் வைக்கணும்னு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அது வந்துட்டு துர்கான்னு தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சாமி பேர் துர்கா அண்ட் வந்துட்டு அஃபிஷியலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வயன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். உங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே தான் வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்க தான் பிடிச்சிருக்கும். இப்போது எல்லோரும் ரெடி ஆயாச்சு. தாத்தா வந்துட்டு இன்னும் நியூஸ் பேப்பர் கையிலே வச்சுட்டு இருக்கவும் பாட்டி, சீக்கிரமாக வாங்க, சும்மா எந்நேரம் அந்த பேப்பரில் என்ன தான் இருக்குன்னு தெரியல, இப்போ இதெல்லாம் படித்து தான் நாட்டை திருத்த போகிறார் இவர், எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதானே இவளுக்கு எனக்கு நாலேஜ் வந்தால் பொறுக்காது, இவளை மாதிரியே மந்தியாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை மடித்து அப்படி கையில் எடுத்துகிட்டு வராரு. இது எனத்துக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. ஸோ தாத்தாவும் வந்துட்டு, போகிறப்ப நான் சும்மா தானே உட்காந்துட்டு வருவேன், மூஞ்சியாக பார்த்துட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு. அதானே பார்த்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா அப்படியே முன்னாடி போக, நீங்களும் பாட்டி தாத்தா கூட போகிறீங்க. இப்போ நீங்கள் பாட்டி தாத்தா 3 பேர் பின்னாடி உட்காந்துப்பீங்க, அப்பா அம்மா முன்னாடி உட்காந்துப்பாங்க, அப்பா ட்ரைவ் பண்ணுவார் காரில். ஸோ நீங்கள் காரில் ஏறி உட்காந்ததுமே கொஞ்சம் தூரம் கார் போகுது. அப்போது பாபா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ பாபா அப்படின்னா அப்பா அண்ட் மா அப்படின்னா அம்மா. ஓகேவா? ஸோ கொல்கத்தாவில் பெங்கால் இப்படி தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ நீங்கள் பாபா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மா வந்துட்டு ஏய் பூஜை முடியணுடி, அப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தாவுக்கு வருது பாருங்க கோவம். என்ன பூஜை முடியணும்? டேய், நீ வண்டியை ஒரு ஹோட்டலில் நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்து, என்னோடய வயன்குட்டி பசிக்குதுன்னு சொல்கிறாள்ல, நிறுத்து ஒழுங்கா அப்படின்னு சொல்லி மிரட்ட, நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான டைப்பு, ரொம்ப இது பண்ணிக்க மாட்டார். ஸோ அம்மா அப்பா பேச்சுக்கு கட்டுப்படுவார். எல்லாரும் பேசுகிறத வந்துட்டு கன்சிடர் பண்ணுவார், எதிர்த்து பேசாமல் யோசிப்பார் பொறுமையாக. ஸோ அந்த மாதிரி டைப்பு. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை பாபா வானா விடுங்க, பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி இருந்துட்டு வயன்கண்ணு, துர்கா அம்மா வந்து உன்கிட்ட சாப்பிடாம பூஜை பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க, சரியா? நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இல்லை தீதா பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் தானே, பூஜை முடிஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். நான் எதுக்கு சொன்னேன்னா வாங்கிட்டு போயிடலாம், அங்கே பூஜை முடிஞ்சது காரில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். பாபா நீங்கள் வண்டியை நிறுத்துங்க, நான் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு வந்துட்டு ஹாப்பி தான். அவங்க ரொம்ப பூஜா புனஸ்காரன்னு இருப்பாங்க. சரி ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணினா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வண்டியை நிறுத்த. ஸோ வெஜ்ஜெல்லாம் அந்த மாதிரி வெஜ் ஐட்டம் தான் வாங்குறீங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கார் மறுபடியும் போகுது. ஸோ துர்காம்மன் கோவிலுக்கு தான் போகுது. அந்த ஊரில் நல்லா வந்துட்டு துர்கை அம்மன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வழிபடுவாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு பூஜையெல்லாம் வந்துட்டு பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் ஆகுது. ஒரு வழியாக எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமா பூஜையும் உங்களை வச்சு தான் பண்ணுறாங்க. நீங்கள் தான் வீட்லேயே ரொம்ப குட்டி பொண்ணா, ஸோ அந்த சாமிக்கு இதை எடுத்து கொடுக்குறது அதை எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு உங்களை வச்சு தான் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு எல்லாமே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பூஜையும் அழகாக முடியுது. அப்போ உடனே பாட்டி தாத்தா இருக்கிறாங்களே, அவங்க வந்துட்டு வயன் போ காருக்கு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆமாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கார் கீ வாங்கிட்டு போகிறீங்க. போய் காரில் போய் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பைப் இருக்கும், போயிட்டு அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க, குளம் இருக்குல்ல கோவிலில். ஸோ அது மாதிரி ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு யாருமே இல்லை, ஒரே ஒரு பர்சன் மட்டும் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அவங்கள பார்க்குறப்பவே வந்துட்டு அவங்க ஹாப்பியாக உட்காந்துருக்க மாதிரி தெரியல. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஒரு 2 செகண்ட் யோசிக்கவே இல்லை, அப்படியே நேராக அங்கே தான் போகிறீங்க. அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை பார்த்த மாதிரியே உட்காந்துருப்பாரு. நீங்கள் டக்குன்னு ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட,
உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஸோ அவர் ஜிமின் தான். ஸோ உங்களை அப்படியே திரும்பி பார்க்க நீங்கள் அப்படியே வந்துட்டு எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த குர்த்தி தான் போட்டிருப்பீங்க, அந்த ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ குர்த்திக்கு ஒரு மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கர்ட்டு, குர்த்தி, அதுக்கப்புறம் ஒரு துப்பட்டா, ஒரு மாதிரி ஒயிட் கலர் துப்பட்டா, சில்வர் கலர் பார்டர் வச்ச மாதிரி. ஸோ அப்படியே போட்டிருப்பீங்க. பார்க்கறதுக்கு ஏதோ ஏஞ்சலே வந்துட்டு கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் யார்? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் நான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாரு. அதிகமாக உங்ககிட்ட பேச்சு கொடுக்கல அவர். ஸோ நீங்கள் விடவே இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, அது சும்மா கொஞ்சம் இப்படி உட்காரணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படிங்கிறாரு. அப்போது அவரோட கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு. அது அப்படியே ஒரு மாதிரி, அதாவது உங்ககிட்ட தெரியாத மாதிரி மறைச்சி வச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே கையை மடக்கிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை கைக்குள்ள வச்சு மடக்கிப்பார். நீங்கள் அதை பார்த்துறீங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்குது ஏதோ ஒரு பொண்ணு. ஓ, லவ்வா, சரி ஓகே அப்படின்ட்டு, சரி ஓகே, என்னோடய பேர் வயன், நாங்கள் இங்கே துர்காம்மனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக வந்தோம், வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது, நான் வரலை அப்படிங்கிறாரு. அதனால் என்ன தெரியும்ல அப்படிங்கிறீங்க. இப்போ தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆனால் என்ன தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை, எனக்கு உங்களை யாருன்னு தெரியலை, உங்கள் வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டக்குன்னு பழகிடுறீங்க. பரவாயில்ல, நீ போ, நான் வரல, கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. அப்படியே கையில் மடக்கிறாரு, கையில் மடக்கிறாரு. ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படியே அதை பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு கண்ணு கலங்குது. நீங்களும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துருப்பீங்க, இது ஒரு பொண்ணு தான். நீங்களும் சரி, நீ இங்கே உட்காரு, நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம், உனக்கு பிரசாதம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, யாரா இது அப்படின்ட்டு. ஆல்ரெடி பாவம் மனசு நொந்து போய் உட்காந்துருப்பாரு. அங்கே வந்து பூஜைக்கு வா, பிரசாதம் கொடுக்குறேன், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தால் கடுப்பாகும்ல. அப்படி தான் ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. இப்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்கர்ட்டெல்லாம் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு கொடுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க அங்கேயும் இங்கேயும். அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு ஒரு பூச்சி தட்டை கையில் கொடுத்து, வயன் கண்ணு இந்தா, இதை கொண்டு போயிட்டு பூசாரி ஐயா அங்கே இருப்பாங்க, கொடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, கொடுந்தீதா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் அப்படியே கையில் கொடுக்க, அதில் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சில பூவெல்லாம் இருக்குது. ஒரு கொஞ்சம் பெரிய தட்டு தான், ஒரு சில பூவெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம், அந்த மாதிரி கொஞ்சம் பூஜை இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எதோ கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல். நீங்களும் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல, துர்காம்மன் கோவிலில் இன்றைக்கி என்ன இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ ஒரு கல்யாணம் போல். ஓ, கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு மாதிரி ஒரு டைப், நீங்கள் உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் உங்களை மாதிரி இருக்க முடியும். ஸோ அப்படி உங்கள் பிளேட்டு கையில் வச்சுக்க தட்டை பார்க்குறீங்க. அதில் ஃப்ளவர்லாம் இருக்குது. ஏதோ யாருக்கும் கல்யாணம், போய்ட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் இருக்கிற கொஞ்சம் பூவெல்லாம் கையில் அள்ளிக்கிட்டு அப்படியே நீங்கள் அங்கே போகிறீங்க. போயிட்டு கூட்டத்துக்குள்ளே நின்று அந்த பூவை போடுறதுக்காக தள்ளுங்க, நானும் ஆசீர்வாதம் பண்ணுற, பூ போடணும்னு சொல்லி கேட்க, யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வழி விடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த பூவை அள்ளி அப்படி கையை ஓங்கிட்டு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் ஜிமின் கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார்ல, ஸோ அந்த ஃபோட்டோவில் இந்த பொண்ணு தான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த பூவை கையிலே வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு அதை போடவும் முடியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்க, சீக்கிரம் போடுமா, அதை ஆசைப்பட்டல, ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரிய மனுஷி அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே கையை ஒரு மாதிரி குறுக்கிட்டு, இல்லை, நான் யாருன்னு தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை நீங்கள் போடவே இல்லை. அந்த ஃப்ளவர் பெட்டெல்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே உங்கள் பூஜை தட்டிலே வச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க, குனிஞ்சிட்டே வரீங்க. அப்போது அப்படியே சைடில் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ ஜிமின் வந்து அவள் ஃபோட்டோ வச்சு தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ஒன் சைட் லவ்வாக இருந்தால் இவ்வளோ ஃபீல் பண்ணுவாரான்னு தெரியலை. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை ஒன் சைட் லவ்வா, இல்லை இந்த பொண்ணுக்கு இது சீட் பண்ணுறாளா, இவளை பார்த்தா ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் தெரியுது, சோகமாக இருக்க மாதிரி கூட தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேளை ஜிமின் ஒன் சைடில் லவ் பண்ணியிருப்பாரோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க, நல்ல வேலை இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, எங்கே அந்த பையன் தான் வேணும்னு அடம் பிடிப்பாளோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல,
உங்களுக்கு இப்போ தான் புரியுது அவள் ஏமாத்திருக்கா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஜிமின் பேர் கூட தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரமாக வந்துட்டு அந்த பூஜை தட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த பூஜாரி ஐயா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு வருவீங்க. ஆ, என்ன வயன்மா இன்றைக்கி வந்திருக்கீங்க அப்படிங்க. ம், துர்கம்மாவுக்கு பூஜை பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க. நீ ஏன் துர்கம்மா மாதிரி தான் இருக்க, உனக்கு நீயே பூஜை பண்ணிக்கிறியா அப்படின்னு அவங்களும் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே லட்சுமி கடாச்சும் அப்படியே இருக்கும், ஒரு சாமியை பார்த்த மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஸோ அப்படியே நீங்களும் சிரிச்சுட்டு சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, வயன் இங்கே வா, வெறும் கையோட போவியா நீ பூஜைக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பூசாரி உங்கள் கையில் கொடுத்துட்டு இந்தா இந்த போக் இல்லாமல் நீ போவியா அப்படின்னு சொல்ல, ஆஹா எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வைப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க நீங்களும் அந்த போக் வாங்கிக்கிறீங்க. ஆக்சுவலாக போக்னா அது என்னென்னா கொல்கத்தாவில் வந்துட்டு மெயினாக பிரசாதம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ துர்கம்மன் கோவிலில் அது என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ரைஸ் அப்புறம் தால் இருக்குல்ல, ஸோ ரைஸ் ப்ளஸ் தால், அதுக்கப்புறம் லைட்டாக நெய் ஸ்மெல் வரும். ஸோ இதுதான் போக்னு சொல்லுவாங்க. இதுதான் அங்கே மெயின் பிரசாதம், ஓகேவா. அதுக்கப்புறமா சில டைம் ரசகுல்லா, மிஸ்தி தோய் அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ மிஸ்தி தோய் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வீட் கார்டு இருக்குல்ல, ஸோ நம்ம சில டைம் லஸ்ஸிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவோம்ல, சர்க்கரையில் தயிரை போட்டு கலந்து சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் கார்டாமா. ஸோ அது கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு போக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இதுக்கெல்லாம் சொல்லுவியா, உனக்காக கொடுத்தாதான் எனக்கு நிஜமாக அம்மனுக்கு படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ எடுத்து கொடுக்குறாரு. இது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி உனக்கு கொடுக்கணும் போல தோணுச்சு, இந்தா குங்குமம்னு சொல்லிட்டு குங்குமம் பூன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் கையில் கொடுக்க நீங்களும் பிரசாதம் எல்லாமே வந்துட்டு ஒரு துப்பட்டா போட்டிருப்பீங்களா, சல்வார் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை அப்படியே அதை பிடிச்சி அதை அப்படியே அது கூட வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ரிட்டன் வந்துட்டு போகிறீங்க. உங்களோட அப்பா அம்மா பாட்டி தாத்தா இருக்கிற இடத்துக்கு போகலான்னு பார்த்தா என்னவோ தெரியல, உங்கள் கால் ஜிம்மின் இருக்கிற இடத்துக்கு தான் போகணுன்னு தோணுது. ஸோ நேராக நீங்கள் அந்த கோவில் குளம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போய் மேலே நிற்கிறீங்க. கீழே அப்படி கொஞ்சம் ஸ்டெப் இருக்கும், அதுக்கப்புறம் குள தண்ணி இருக்கும். மேலே நின்று பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் மட்டும் இன்னும் அங்கேயே உட்காந்துருக்காரு. நீங்கள் யோசிக்கவே இல்லை. ஒரு நாள் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு கடைன்னு அந்த கையில் 2 கையிலையும் பிரசாதம் வேறு இருக்குது. ஸோ ஸ்கர்ட்டெல்லாம் இழுத்து வேறு பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைன்னு ஃபாஸ்ட்டாக இறங்குறீங்க. அப்படி இறங்கும்போது ஒரு மாதிரி உங்கள் ஸ்கர்ட் லாங்காக போட்டிருக்கவும் தடுக்கி விட்டுருது. நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே வந்துட்டு விழ போக ஜிமின் வந்துட்டு அப்படியே சும்மா திரும்பி இருப்பார். ஏதோ சத்தம் கேட்டு நீங்கள் ஆண் கத்திருப்பீங்க. திரும்பினா நீங்கள் விழற மாதிரி போக டக்குன்னு வந்துட்டு அவர் உங்களை தாங்கி பிடிக்கிறாரு. ஸோ அவரோட மடியிலாம் போய் பொத்துன்னு விழுவீங்க. ஸோ விட்டுருந்தா நீங்கள் தண்ணிக்குள்ளே உண்டுட்டு போயிருப்பீங்க. பட் நீங்கள் அவர் மடியில் விழுந்துட்டீங்க. ஸோ உங்களை கேட்ச் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவர் மடியிலே படுத்துட்டு ஜிமினையே பார்க்க, ஸோ அவரும் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. பட் இன்னுமே அந்த கையில் இருக்கிற பிரசாதம் அதாவது ஒரு சின்ன இது கூட கீழே விழலை. அப்படியே கெட்டிமாக டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, சால் அப்படியே முடிச்சு வச்ச மாதிரி. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறாரு. அப்போது நல்ல வேலை நீங்கள் மட்டும் பிடிக்கலான்னா உருண்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பேன். காலையில் குளிக்கிறதுக்கு ரொம்ப குளிர்ச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்ல ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வேறு அது கோவம் வருது. அந்த பொண்ணு வந்துட்டு ஏமாத்திருக்காள்ல, ஸோ அதனால் உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவள் ஃபோட்டோ பார்க்கும்போது. டக்குன்னு அவர் கையில் இருக்கிற ஃபோட்டோ பிடிங்கிடுறீங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவமாக கேட்குற மாதிரி கேட்குறாரு. யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல நீங்கள் யோசிக்கவே இல்லை. அந்த பிரசாதம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜிமின் கையில் இந்த பொடி அப்படின்னு சொல்லி கொடுக்க அவர் அதெல்லாம் அப்படியே வாங்கி வச்சுருப்பார். ஸோ நீங்கள் வலுக்கட்டாயமாக அவர் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ அதை அவர் பிடிச்சிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு வந்து அவரோட முன்னாடி நின்றுக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே ஒன்றும் புரியாமல் அண்ணாந்து பார்த்துட்ருக்க நீங்கள் அவர் கண்ணு முன்னாடி நல்லா ஜூம் அவுட், அதாவது எப்படி பண்ண ஜூமில் கொண்டு போய் ஃபோட்டோ காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் கண்ணுக்கிட்ட நல்லா கொண்டு போயிட்டு அவரோட ஃபோட்டோ நல்லா காட்டுறீங்க. அவரும் அதை பார்த்துட்டே இருக்காரு. கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. சும்மா கண்ணு கலங்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம், அழுகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு க்ளோஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ காட்டிகிட்டே இருக்க ஃபைனலாக ஜிம்னாவோட கண்ணிலேருந்து அந்த கண்ணீரில் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக கலங்குதான் கொட்டோம்ல கண்ணு தண்ணி, அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே அவர் இப்போ லைட்டாக அழ ஆரம்பிச்சிருப்பார். அவர் அப்படியே அழ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நல்லா அவரோட ஃபோட்டோவை லாஸ்ட்டாக ஒரு டைம் காட்டுறீங்க.
அவர் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. அவர் உங்களை பார்க்கல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவளை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை டக்குன்னு உங்கள் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அவளோட ஃபேஸ் ஜிமினை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் 2 கையும் வச்சுட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை 4 3 அப்படியே கிழிச்சிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அவ்வளோதான், இந்த சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ தூக்கி துர்காம்மன் கோவில் குழந்தானது ஸோ அங்கே போட்டுடுறீங்க. அவர் டக்குன்னு எந்திரிக்க நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான், நீ யாரா வேணா இருந்துக்கோ, உன் பேரை என்கிட்ட சொல்லனா கூட பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம மீட்டே பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு, புரியுதா உனக்கு? அவ்வளோதான், போ அதெல்லாம் கையில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற பிரசாதத்தெல்லாம் வாங்கிக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்க நீங்கள் ஒரு கையில் அதெல்லாம் வந்து வாங்கி இந்த பக்கம் கீழே அந்த படிக்கட்டுக்குள்ளே ஸோ அங்கே வச்சுட்டு அவரை பிடிச்சி அப்படியே வந்துட்டு அந்த குளத்துக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறீங்க. என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படிங்கிறாரு. டக்குன்னு பிடிச்சி குளத்துக்குள்ளே தள்ளி விட்டுறீங்க. அவர் போய் குளத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே அவர் விழுகும்போது ஒரு மாதிரி முழுகிட்டே போவார்ல, ஸோ அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ உங்களை பார்க்க, நல்லா முழுகிக்கோ, எவ்வளோ ஆழம் போறியோ போய்க்கோ, ஆனால் நீ சீக்கிரம் மேலே வா, அப்படியே நீ முழுகிட்டு போவல. ஸோ நீ அந்த தண்ணிக்குள்ளே ஒவ்வொரு தடவை முழுகும் போதும் உன்னோட அந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடு. இதுக்கு மேலே உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, ஓகேவா? புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான், அந்த சாப்டர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போட்டு தண்ணிக்குள்ளே முக்க வைக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு புரியுதுல, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்கிறது ஏதோ அவருக்கு செய்யணும்னு தோணுது. அதனால் அப்படியே அமைதியாக அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அடியில் ஆழம் வரைக்கும் போயிட்டே இருப்பார். உங்களுக்கு வேறு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஒரு வேலை இவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, மேலே வரலான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெகத்தை கடிச்சிட்டு பயந்துட்டே நிற்கிறீங்க. அப்போது ஒரு கொஞ்ச நேரம் கழித்து டக்குன்னு மேலே வராரு. ஸோ ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு போக போக அந்த அவளை பற்றின தாட்ஸு, அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே அதெல்லாம் வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சு, எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி சீட்டிங் தான் அப்படிங்கிறது புரிய வந்திருக்கும். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அந்த துர்காமா அழிச்ச மாதிரி தான் அவருக்கும் ஃபீல் ஆகுது. இப்போது மேலே அப்படியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். அவருக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு வரும்போது உங்களே தான் பார்த்துட்டு வராரு. அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி அழகாக வெள்ளை கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டே மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெப்பில் ஏறி வர, அப்போ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அப்போது ஜிமினை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி. நீங்களும் வந்துட்டு முடிஞ்சா இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவரும் இப்போ வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்காருங்க பக்கத்தில். நீங்களும் அவரோட பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த இந்த தட்டு கொடுத்துருப்பாங்களே, பிரசாத தட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது இருக்குது. அதை அப்படியே எடுத்து உங்கள் மடியில் வச்சுக்கிட்டு அதில் குங்குமம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஜிம்னாவோட நெத்தியில் வச்சு விடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிறாரு. ஸோ குங்குமத்தில் வச்சு விட்டுட்டு ஊதி விடுவாங்களே சோப்புன்னு. ஸோ அப்படியே கண்ணுக்கிட்ட அப்படியே காய வச்சு ஒரு ஊதி விட்டுட்டு அப்புறமா அந்த பூவெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து ஜிமின் தலையில் போடுறீங்க. ஏதோ பூஜை பண்ணியிருக்கிற மாதிரி. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாரு. முன்னே அவர் பேசுனதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் உங்களுக்கே நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உனக்கு இதுக்கு மேலே புது லைஃப் ஆரம்பிக்க போகுது, அதுக்காக உனக்கு நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த போக் இருக்கும்ல, ஸோ பிரசாதம் கொடுத்தாங்கல்ல, அதை நீங்கள் ஜிமினுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அதை வாங்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அதை வந்துட்டு வாயில் போட்டுப்பார். அப்போ நீங்களும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. ஸோ அவரை சிரிச்சிட்டே உங்கள் கையில் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே தான் அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிமினே பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன் அப்படி பார்க்குற, யார் நீ, ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, நீங்கள் இன்னுமா என்ன யாருன்னு தெரியல, நான் தான் அந்த துர்கா அம்மா அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்திருப்பார். லிட்ரலி அந்த குளத்தில் குதித்து முழுகிடலாமான்னு கூட நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் சடனாக யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு திடீர்னு இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவருக்கு நிஜமாகவே ஒரு வேலை சாமியாக இருக்கும் அப்படியெல்லாம் கூட தோணிடும். ஒரு 2 செகண்டு அவர் அப்படியே ஷாக்காக உங்களே பார்க்க, நீங்கள் அப்புறம் சிரிச்சிட்டு சும்மா சொன்னேன், நான் வயன் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சரி நல்லா சாப்பிடு, எங்கள் வீட்டில் எல்லோரும் பூஜைக்காக வந்திருக்கோம், வரியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் வரல அப்படிங்கிறாரு.
ஏன் இப்படி இருக்கா, வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சாப்பிட்டு முடிச்சதுமே அவர் கையை பிடிச்சி தரத்தாருன்னு இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ இழுத்துட்டு நேராக வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு துர்காம்மனுக்கு பூஜை பண்ணியிருப்பாங்களே, ஸோ அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லோரும் இருக்க, நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, கையை விடு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ ஒரு கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பூஜை தட்டு அதை அப்படியே இடுப்போட வந்துட்டு அந்த வயிற்றோட சேர்த்து அழுத்தி பிடிச்சிக்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன் யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக கேட்குறாங்க. ஜிமின்கே ஷாக்காக இருக்குது, இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா யாருன்னு பொறுமையாக கேட்குறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வாப்பா வா வந்து உட்காரு, நீயும் பூஜையில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து அங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. இப்போது 5 பேராக பூஜைக்கு வந்தது 6 பேராக இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அவங்கெல்லாம் புதுசாக இருக்கும் இருக்குது, நீங்களே புதுசு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்க. நீங்கள் தொண பேசிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், உனக்கு இந்த பூஜையெல்லாம் தெரியுமா? நீ இந்த ஊர் தானா? ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா இந்த ஊர் மாதிரி தான் இருக்குது. உனக்கு இந்த பூஜையெல்லாம் தெரியுமா? உன் வீடு எங்கே இருக்குது? நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜிமின் பக்கத்தில் தாத்தா தான் உட்காந்துருப்பாரு. ஸோ தாத்தா வந்துட்டு அப்படி ஜிமினை பார்த்து, என்னப்பா என் பேத்தி ரொம்ப பேசிகிட்டே இருக்காளா அப்படிங்க அவர் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு அப்படியே ஒரு முழிக்கிறத பார்த்துட்டு, உனக்கு எங்களை யாருன்னே தெரியாதுல்ல, அவளையே யாருன்னு தெரியாது தானே அப்படின்னு கரெக்டாக கேட்குறாரு. அவர் ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்க்க, என்ன பார்க்குற, அவள் இப்படி தான் யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு பழகிடுவா. ரொம்ப நல்ல பொண்ணு, நீயும் பார்க்க நல்ல பையன் தான் இருக்க. இனிமேல் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், என்ன நீ உன்னோட ஃபேமிலி மாதிரி நினச்சிக்கோ. அவள் எது கேட்டாலும் பேசு, எங்கள் கூடயும் பேசு, ஓகேவா அப்படின்னு. உங்கள் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா அது வந்துட்டு எப்படி ஸ்டோரியில் மட்டும்தான் வரும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ ஜிமின் அப்படியே சிரிச்சிட்றாரு. நீங்கள் இந்த மாதிரி தனி பேசிகிட்டே இருக்கவும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. அப்பா அம்மாவுக்கு தெரியும். என்னப்பா தம்பி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா, எல்லோரும் புதுசாக இருக்கோமா அப்படிங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் புதுசு, நான் இல்லை அப்படின்னு சொல்லவும், எப்படி நீ 1 மணி நேரம் பழசா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போ ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி காலை கிரிக்கிட்டு உட்காந்துருப்பாரா. கம்ஃபர்டபுளாக உட்காருப்பா, இது நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ பூஜை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ துர்காம்மனுக்கு வந்துட்டு அகைன் ஒரு பூஜை பண்ணுறாங்க. ஸோ அப்படி பூஜை பண்ணுறப்போ எல்லோரும் சாமி கும்பிட, நீங்கள் சாமி கும்பிடு துர்காம்மன் கிட்ட வேண்டிக்கோ, எல்லாமே நடக்கும் அப்படிங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே அந்த சாமியை பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா, யார் இந்த பொண்ணு, யார் இந்த குடும்பம், எதுக்காக எனக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் ஏன் இங்கே வந்தேன்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ நான் உன் முன்னாடி உட்காந்துருக்கேன். இனிமேல் உன்னை லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உன் முன்னாடியே கையெழுத்து கும்பிட்டு உட்காந்துருக்கேன். யார் இவன் கேட்டால் நான் தான் துர்காம்மன் சொல்கிறா. நிஜமாக நீ தானா இது? எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்பில் அனுப்புனேன், நீ தானே அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி சாமிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் பேர் போவாங்கள்ல. அப்படி போகிறப்போ அந்த பூசாரி, உங்களுக்கு ஃபேவரட் பூசாரி இருக்கார்ல, அவரும் வந்துட்டு அப்படியே அந்த வழியாக கிராஸ் ஆகுறாரு. அவர் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, கோயிலுக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் பூஜை இருக்குன்ட்டு அவங்களையும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்களும் வந்துட்டு, அடடா என்ன துர்கா அம்மாவே வந்து துர்கா அம்மாவை கும்பிடுறா போல் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, எப்படி இருக்கீங்க, இப்போ தான் வந்தீங்களா, நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாம்ல, பூஜையில் கலந்துருக்கலாம், வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, எல்லாத்துக்கிட்டையும் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ரிசர்வ்டு டைப்பு, பட் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபுல் ஓப்பன் டைப், ஓகேவா. ஸோ அவங்க வந்துட்டு, இல்லை பூஜைக்கு டைம் ஆச்சு, நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவில்லாம் 4 பேர் வருவாங்க போவாங்க, ஆள் நடமாட்டம் இருக்கும்ல. ஸோ இந்த பக்கம் கோயிலுக்குள்ளெல்லாம் அப்படி தான் எல்லாம் வந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த டைமில் ஜிமின் வந்துட்டு அப்படியே சாமி மாதிரி இது பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்கள்ல. ஸோ ஆரம்பிக்கும் போது அப்படி சாமியை பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு, நீ எதுக்காக இவளை அனுப்புன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இருக்கும்ல. ஸோ அதில் ஒரு 2-3 பீப்புள் வந்துட்டு பார்த்துட்டு, அந்த பையனுக்கு ஏற்ற ஜோடி தான், பொண்ணு அழகாக இருக்கா, 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ பார்த்தா அவங்க உங்கள் 2 பேர்த்த பார்த்தா பேசிட்டு போகிறாங்க. அவருக்கு புரியல. அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஆன்சரா இல்லை எதாச்சியாக நடக்குதா ஒன்றுமே புரியல. இப்போ தான் ஒரு பிரேக்கப்பு. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. அது உங்கள் காதுலையும் கேட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்க்க அவர் சைலண்ட்டாக உட்காந்துருப்பாரா.
நல்ல வேலை யார் காதுலையும் கேட்கல போல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் அழகாக பூஜையெல்லாம் முடியுது. ஸோ பூஜை முடிஞ்சதுமே உங்களுக்கு அந்த பிரசாதம் வந்துட்டு கொடுப்பாங்கள்ல, ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த பிரசாதத்தை அப்படியே வந்துட்டு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிமினுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படியே தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க, அந்த போக் தான். ஸோ அகைன் வந்துட்டு கொடுக்க ஜிமின் வந்துட்டு அதை அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாரு. எனக்கு தான் கொடுத்தாங்கல்ல, நீ வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு உனக்கு கொடுத்து நீ எனக்கு கொடுத்தல, அதனால் இந்தா இதையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு இது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா மட்டும் எடுத்துப்பார். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன், பூஜை முடிஞ்சது, இன்வைட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் உனக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறியா, இரு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே ஜிம்மினை இன்வைட் பண்ணுறாங்க, வாப்பா வீட்டுக்கு போயிட்டு போகலாம், இவ்வளோ தூரம் பூஜையெல்லாம் பண்ணுறப்ப இருந்திருக்க, வீட்டுக்கு வரலன்னா எப்படி அப்படின்னு கேட்க, பரவாயில்ல நான் கிளம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி உங்களோட பூஜையில் என்ன சேர்த்துக்கிட்டதுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் புரியுது அவருக்கு அங்கே யாரையும் தெரியல ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் சரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் போ நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு நிற்பீங்க. அவருக்கு சிரிப்பாக தான் இருக்குது. கோச்சிக்காத, நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மீட் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வரேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. நிஜமாக வருவியா அப்படின்னு சொல்கிற, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்பார், எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு. அப்படி போகிறப்போ ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவரே பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஜிமின் அப்படிங்கிறாரு. அப்படிங்க, என்னோடய பேர் ஜிமின் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சூப்பராக இருக்கும் பேர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஜிமின் கிட்டே போய் நின்றுக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எதையுமே தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பையனை பற்றி எந்த விஷயமும் தெரியலை, தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் கூட பண்ணுறதுனா பண்ணி வைக்கலாம், துர்கம்மன் கூட்டிகிட்டு வந்த மாதிரி இல்லை அவளுக்காக அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. தாத்தா பாட்டிக்கும் அப்படி தான் தோணுது, என்னவோ தெரியல, ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேமாக தோணும். இந்த எப்படி சொல்கிறது, அந்த டிஸ்டனி வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது. அப்போ நீங்கள் கொடுக்குன்னு போய்ட்டு ஒரு பக்கத்தில் நின்றுக்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. உன் பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா, உன்னோட பேரும் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமாம், வைன்னு பேர் வச்சா நல்லா இல்லாமல் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதை சொல்ல துர்கா அப்படிங்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும் என்னோட அந்த பேர் அப்படின்னு கேட்குறீங்க. அது அப்போ உனக்கு அப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு சாமி பேர் துர்கா, அப்புறம் அஃபிஷியலாக ஒயன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ சரி சரி நான் கிளம்பிட்டா அப்படிங்கிறாரு. பாய், பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வேர்ட் கூட உங்ககிட்டேருந்து வரும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ரெண்டு எடுத்து வச்சுட்டு திரும்பி உங்களை பார்க்குறாரு. அப்போது நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணி என்னன்னு கேட்போல அந்த மாதிரி அப்படிங்கிறீங்க. நீ சொன்னது பொய் இல்லை, நிஜமாகவே நீ துர்கம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. இந்த வார்த்தையை வந்துட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஜிமினை வந்து ஒரு வார்த்தைக்காகவே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட தாத்தா பாட்டி வந்துட்டு உங்களை சாமி மாதிரியே தானே எப்பவுமே ட்ரீட் பண்ணுவாங்க, துர்கம்மா துர்கம்மான்னு சொல்லி. ஸோ உங்கள் தாத்தாக்குன்னா ஒரு மாதிரி ரொம்ப குஷி ஆகிடுச்சு. அவருக்கு வந்துட்டு ஜிமினை அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஃபேமிலி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் தான், பட் உங்கள் தாத்தாவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிடிச்சிருக்கு. ஸோ உடனே டேய் மகனே, அந்த பையனோட அட்ரஸ் என்ன ஏதுன்னு சீக்கிரமாக கண்டுபிடிடா, என் பேத்தி அவன் சாமி மாதிரி பார்க்குறான்டா, இந்த துர்காமாவே அவனை நம்ம கண்ணில் காட்டியிருக்காங்க, அவன் தான் நம்ம பொண்ணுக்கு ஏற்ற பையன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக அவனை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படிங்க. அவரும் சிரிச்சுட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாபா அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு இப்படி தான் நீங்களும் அவருக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி ரிட்டன் வரும்போது தாத்தா உங்களை கூப்பிட்டு, ஆமாம் ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தான் நீ ஃபோனே வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அட உனக்கு வீட்டில் இத்தனை ஃபோன் இருக்குது, அது பார்த்தாதா அந்த பையனோட ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோயோ அதுவும் மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன ஒயன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு பார்த்துக்கலாம், விதி இருந்தால் கண்டிப்பாக அகைன்
தானாக கிடைக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் அந்த துர்காமாவை கும்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமின் அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் போகிறாரு. அவருக்கு ஒரு பாஸ்ட் இருந்ததே வந்துட்டு அவருக்கு அந்த தாட்டே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு டேஸ்லாம் பாஸ் ஆகுது. நீங்கள் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டிங்க, ஓகேவா? ஸோ வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க. உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஆசை தான். பட் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்ததுனால வேலைக்கு போனால் கஷ்டப்படுத்துவாங்க, வேணாம் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் சும்மா ஊர் சுற்றுறது, அதுக்கப்புறமா ஜாஸ்தி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்டாக பழகிருப்பீங்களா? ஸோ செப்பரேட்டாக இவங்க மட்டும் தான் என் ஃப்ரெண்டுன்னு கிடையாது. ஒரு கடைக்கு போனால் அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாகிடுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு வேணும் வெளில போகிறதுக்குன்னு தேடவே தேவையில்லை. போகிற இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரெண்டு உருவாக்கிப்பீங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி தனியாக தான் எல்லா பக்கம் போவீங்க. அப்போது ஒரு நாள் ஈவினிங் டைம் ஒரு 4 மணி இருக்கும், அரௌண்ட் ஒரு 4 இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெளிச்சம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்குது 4 மணிக்கே. ஏன் அப்படின்னா லைட்டாக ஒரு மாதிரி க்ளவுடாக இருக்குது, ஓகேவா? ஸோ க்ளவுடியாக இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும், மழை வர மாதிரி. பட் ஈவினிங் டைம் மோஸ்ட்லி எல்லா நாளும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டைம் மழை வரும், ஒரு சில டைம் மழை வராது. ஆனால் அந்த மாதிரி க்ளவுடி ஸ்டேஜ் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஹவுரா பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு அந்த வாக் பாத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அப்புறம் அந்த சாய் ஷாப்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ டீ கடைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சாயெல்லாம் வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ எல்லா கடையும் அங்கங்கே வந்துட்டு சின்ன சின்ன தள்ளுவண்டி மாதிரி வச்சு விற்றுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த பாத்தில் நடந்து வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ வாக் தான். இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேம் அவுட்ஃபிட் எப்படின்னா ஒரு மாதிரி பட்டியாலா டைப்பில் பேண்ட்டு, அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் ஜடை பின்னி முன்னாடி போட்டிருப்பீங்க. ஒரு மூக்குத்தியில் அந்த வளையம் அல்ல காற்று, ஸோ அது எல்லாமே இருக்குது. கையில் பேங்கிள்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்விங் பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை மட்டும் அப்படியே மாட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஓரமாக நடந்து போகிறீங்க. அப்போது நீங்கள் அப்படியே அந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்று அப்படியே அந்த தண்ணியை பார்த்துட்ருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த சைடு பார்த்திங்கன்னா க்ளவுடாக இருக்கிறதுக்கும் அந்த தண்ணி அந்த பிரிட்ஜெல்லாம் தண்ணி இருக்குல்ல, ஸோ அதுக்கும் நீங்கள் அங்கே நின்று பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வியூ நல்லா இருக்குது. ஸோ அப்படி தான் அப்படியே அழகாக அதை பார்த்துட்ருக்க உங்கள் முன்னாடி இப்போது ஒரு கை வந்துட்டு டீ கிளாஸ் இருக்குல்ல, ஸோ சாய் இருக்குல்ல, ஸோ சாய் வந்துட்டு ஒரு கிளாஸ் அப்படியே நீட்ட நீங்கள் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏய் நீயா அப்படின்னு கேட்க, இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, சாய் ஷாப்பில் நின்றுருந்தேன், மேடமை பார்த்தேன், அதான் மேடம் எனக்கு ரோக் கொடுத்தீங்கள, அதான் நான் உனக்கு சாய் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆஹா, என்ன நான் கொடுத்ததுக்கு ரிட்டன் நீ ஏதாவது கொடுக்கணுன்னு இருக்கா? அதான் அன்றைக்கே திருப்பி எனக்கு கொடுத்தால அப்படிங்க. அது வேறு இது வேறு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தொட்டுக்கு ஏதோ ரஸ்க் மாதிரி ஏதோ பிஸ்கட் மாதிரி இருக்குது, ஸோ அதுவும் கொடுக்குறாரு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் அந்த பிரிட்ஜில் ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுக்கிட்டு அந்த சாய் இருக்குல்ல, ஸோ அப்படியே குடிச்சிட்டே 2 பேரும் அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டுருக்குறீங்க. அப்படியே அந்த பாத்தில் அந்த பிரிட்ஜில் வந்துட்டு நடந்து போயிட்டுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறது அப்படியே பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஓகேவா நீ அப்படின்னு கேட்க, ஓகே. அதான் துர்காமாவே தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே ஆகாமல் இருக்க முடியுமா? லைஃப் சூப்பராக போகுது, ரொம்ப தேங்க்ஸ் அன்றைக்கி என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்படிங்கிறாரு. ஆமாம் கண்டிப்பாக நான் துர்காமா தான், நீ சொன்னது சரிதான், ஏன்னா உன் லைஃப்பை நான் மாற்றிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களை சாமியே நினச்சி பேசிகிட்டு இருக்க. அவரும் வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு. ஸோ ஏதோ கடவுள் கொடுத்த வர மாதிரி உங்களை நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் சாயெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளாஸை வந்துட்டு அப்படியே கையில் வச்சுருப்பீங்க. ஜிமின் டக்குன்னு அதை கையிலேருந்து வாங்கிக்கிறாரு. பரவாயில்ல நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, குடு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை அப்படியே வந்துட்டு ஜிமின் வாங்கிட்டு போய் அந்த கடையில் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்க, நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கத்தில் நிற்பீங்க. 2 பேரும் அப்படியே அந்த பிரிட்ஜ் மேலே சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அப்படியே அந்த பக்கம் போகிறவங்க வரவங்களாம், பார்த்தியா அவங்க கப்பிள்ஸ்னு எவ்வளோ நல்லா தெரியுது, பார்த்தாவே கப்பிள் ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காங்க சேம் கலரில், நீயும் தான் இருக்கே, ஒரு நாளாவது நான் சொல்கிற மாதிரி கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு திட்டிட்டு போக, அப்போ தான் 2 பேரும் நோட் பண்ணுறீங்க சேம் கலர் அவுட்ஃபிட் போட்டிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டியை எல்லாம் மாதிரி போட்டு குர்த்தி போட்டிருப்பீங்க, ஒரு மாதிரி துப்பட்டா போட்டிருப்பீங்க. அண்ட் இந்த பக்கம் ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா மாதிரி போட்டிருப்பாரு, அதே சேம் ஒரு மாதிரி பாஜாமாஸ் ஏதோ சொல்லுவாங்களோ ஒரு பேண்ட்டு தள்ளுன்னு, ஸோ அந்த மாதிரி தான் பிளாக் கலர்லேயே போட்டிருக்காரு. 2 பேரும் போய் பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு ஏய் சேம் கலர் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்க. ஸோ 2 பேரும் மாதிரி சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு வாக் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க.
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் அந்த பிரிட்ஜில் அழகாக நடந்து போகிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு மாதிரி காற்று ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஈவினிங் டைமாக ஒரு மாதிரி க்ளவுடி தான் இருந்திருக்கும்ல, அந்த ஸ்கையெல்லாம் க்ளவுடி ஸ்கையாக இருந்திருக்கும். அப்படி வந்துட்டு 2 பேரும் அப்படியே ஒரு குட்டி வாக் மாதிரி போயிட்டுருக்கிறீங்க அந்த பிரிட்ஜில் தான். ஸோ ஒரு ஓரமாக 2 பேர் அப்படியே நடந்து போயிட்டுருக்க ஒரு மாதிரி லைட்டாக காற்று அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ லைட்டாக அடிச்சிட்டு இருந்திருக்கும் தான், பட் இப்போ கொஞ்சம் காற்று கொஞ்சம் நல்லாவே அடிக்க ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக நடந்து போயிட்டுருப்பீங்க. ஸோ காற்று கொஞ்சம் நல்லா அடிக்க இப்போ உங்களோட துப்பட்டாக்கில் சல்வா இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அப்படியே ஜிமினாவோட ஃபேஸில் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கவர் ஆகிடும். நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் அவர் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. ஸோ இப்போ தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா உங்களோட துப்பட்டா அப்படியே அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக இதாகிருக்கும். நீங்கள் அச்சச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்துட்டு எடுக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த துப்பட்டாவை எடுக்க ஸோ உங்களுக்கும் ஆகட்டும் அவருக்காகட்டும் ஃபஸ்ட் அந்த ஐ கான்டாக்ட் ஆகும். ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபேஸும் தெரிய, அவரோட கண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி அப்படியே ஒரு சின்ன ஒரு சீன் க்ரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அந்த துப்பட்டா இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு அவர்கிட்டேருந்து அப்படியே எடுக்க பார்க்க அவரோட கையில் வந்துட்டு வாட்ச் கட்டியிருப்பார். ஸோ அந்த வாட்சில் அந்த துப்பட்டா வேறு ஒரு இதில் மாட்டியிருக்கு. ஸோ ஏதோ அவர் கையில் உங்கள் துப்பட்டா பிடிச்சி எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே அவரோட கையை பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது மழை வேறு வர ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, சடனாக மழை வந்திருக்கும். அப்போது 2 பேரும் அப்படியே உங்களோட தலை நெத்தி இருக்கும், ஸோ நெத்திக்கிட்டு அப்படியே கை வச்சுக்கிட்டு மேலே பார்க்குறீங்க. ஸோ நல்லா மழை வருது. ஸோ ஒரு மாதிரி தலையை குனிஞ்ச மறுபடியும் பார்ப்போம்ல மழை வரும்போது. ஸோ அப்படி தான் பார்க்குறீங்க 2 பேருமே. பார்த்தா மழை நல்லா தான் வருது. உடனே ஜிமின் அடுத்த செகண்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அப்படியே டக்குன்னு உங்களோட துப்பட்டா வந்துட்டு ஆல்ரெடி அவரோட வாட்சில் மாட்டிக்கல. ஸோ அவரோட கையில் அப்படியே உங்கள் துப்பட்டாவை அப்படியே 2 கையிலையும் பிடிச்சி என்ன பண்ணுறாருனா உங்களுக்கும் அவருக்கும் அப்படியே வந்துட்டு கவர் பண்ணி போகல, ஸோ தலைக்கு மேலே தூக்கிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் துப்பட்டாவை வந்துட்டு ஒரு பக்கமாக தான் போட்டிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதை அப்படியே ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு உங்கள் 2 பேர்த்தோட தலையை கவர் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஸோ இப்போ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் 5 மினிட் 2 பேரும் அப்படியே அந்த ஷாலை வந்துட்டு அப்படியே கவர் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இந்த ரோட் ஸ்டைலில் இருக்கும்ல, அதாவது ரோடு சைடில் வந்துட்டு தள்ளுவண்டி கடைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஷாப்பெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ போய் மலைக்கு ஒதுங்கி நிற்கலான்னு சொல்கிறதுக்கு. அப்போது எங்கே போகிறதுன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அந்த ஷால்குள்ளே துப்பட்டா இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளேயே அப்படியே தலையை அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ அவர் குனிஞ்சிருப்பார். ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ்கிட்டே வந்துட்டு அவரோட ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே நிமிர்ந்து பார்த்து எங்கே போகிறது, ரொம்ப மழை வருதே அப்படின்னு கேட்குறீங்க. வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா அதெல்லாம் போட்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே தான். இங்கேயா அப்படின்னு கேட்குறீங்க. வாடி அப்படின்னு சொல்லிட்டு போட் வேறு கூப்பிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ ஒரு போட் இருக்கும். ஸோ அந்த போட்டுக்குள்ளே டக்குன்னு உங்களை போயிட்டு அந்த இதில் ஏறு அப்படிங்கிறாரு. நீங்களும் மழை நல்லா வருதுனால டக்குன்னு ஏறிடுறீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அந்த போட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்ன பண்ணுற நீ, டிக்கெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு போட்டில் ஏறுன்ட்ட போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ மழை வரும்போது ஜாஸ்தி போட்டு எடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அது ஓரமாக தான் நிற்குது அந்த போட்டும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு புயல் மலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக வரும்ல அந்த மாதிரி மலை தான், சேஃபர் ஜோன் தான். இப்போது 2 பேர் அப்படியே அந்த போட்டில் இருக்க அந்த போட்டு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. போச்சு ஜிமின், இந்த போட்டுக்கு எது கூப்பிட்டு வந்த, இதுக்கு ஃபீஸ் வேறு அதிகமாக கேட்பாங்க போலியே, உன்னை பேசாமல் அங்கேயே எங்காவது ஓடி போய் ஒளிஞ்சிருந்துருக்கலாம் அப்படிங்க. அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு கேட்க, ஏன்னா இது நம்மளோட போட் தான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறீங்க. போதும் ஷாக்கானதெல்லாம், இது நம்ம போட் தான், நீ தாராளமாக இங்கே இருக்கலாம், எப்போ வேணால் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா, உன்னோட போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் அப்படியே நீங்கள் ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் அப்படியே அந்த போட்டில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிட்டுருக்க அந்த போட்டில் உங்களை வெல்கம்லாம் வேறு பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ராயலாக இருக்க மாதிரி ஃபீலெல்லாம் ஆகுது. ஜிமின் சூப்பராக இருக்குது, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் ஆச்சே, இதை விட நல்லா ட்ரீட் பண்ணணும், பட் சடனாக வந்தங்காட்டிக்கும் ப்ரீ பிளான் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இதுவே சூப்பராக இருக்குப்பா, நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அந்த ஜிகர் தண்டா இது மேலே இருக்கும். ஸோ அதை எதுவும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எதையோ கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு குடிக்கிறீங்க. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது, இது என்ன கடையில் குடிச்சது இல்லையே அப்படிங்க. இது எல்லாமே மிக்ஸ்அப்பு, ஒரு மாதிரி மிக்ஸ்அப் பண்ணி கொடுப்பாங்க, இது போட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறாரு. செம்மப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை குடிச்சிட்டே இருக்க. இப்போ அந்த ஸ்டாஃபெல்லாம் ஜிமினுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
ஸோ ஜிமினும் வந்துட்டு அதை அப்படியே வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படின்னா நீ ஒரு போட்டுக்கு ஓனரா? எப்போ வாங்கின? பார்த்தா புதுசு மாதிரி இருக்குது அப்படிங்க. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படிங்கிறாரு. ஓ, புது பிஸ்னஸா அப்படின்னு கேட்க, அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏதோ ஒன்று, ஆல் தி பெஸ்ட், ஓகேவா? லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உனக்கு அப்படிங்க. இப்படி தான் உங்களோட பேச்சுவார்த்தை வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக போயிட்டே இருக்கும். இப்போது மழை நின்றுச்சு. ஸோ நீங்களும் ஜிமின் கிட்டா, சரி ஜிமின், நீ பிஸ்னஸை நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட், நல்லா உன் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆளாக வருவேன், ஓகேவா? அப்போ என்னை மாந்திரக்கூடாது, சரியா? அண்ட் தஜு எனக்காக வெயிட் பண்ணுவார் அப்படிங்க. எதுக்கு அப்படிங்கிறாரு. நாங்கள் கேரம் விளையாடணும், டைம் ஆச்சு, இப்போ நாங்கள் 2 பேர் விளையாடணும், எனக்காக காத்துட்ருப்பாரு, நான் போயிட்டு வரேன், பாய், பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கன்னத்தில் வேறு 2 தட்டு தட்டிட்டு அவரோட தலையை ஒரு மாதிரி கோதி விட்டு போகிறீங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி கிரேஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி அப்படி ஃபீல் பண்ணுவார். அப்படியே வந்துட்டு அவர் அந்த கன்னத்தை தொட்டு பார்க்குறது, அந்த தலையை நீங்கள் பண்ண மாதிரி பண்ணி பார்க்குறதுன்னு அப்படியே பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த போட்லேருந்து அப்படியே வெளில வந்துடுவீங்க. ஸோ நேராக அப்படியே வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போனதும் உங்கள் தாத்தா வந்து வெயிட் பண்ணுறாங்க. நீங்களும் தத்துவும் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு, போ, உனக்கு ஒரு பாயிண்ட் கம்மி அப்படிங்கிறாரு. அப்படின்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன? நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் உனக்கு ஒரு பாயிண்ட் கட்டு அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன்னா அந்த விஷயத்தை கேட்டுட்டு நீ இப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் கொடுப்ப அப்படிங்க. அப்படி என்ன விஷயம்? நான்லாம் அப்படி கொடுக்க மாட்டேன், சரி சொல்லு அப்படின்னு கேட்க, தது இன்னைக்கு நான் ஜிமினை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இது அந்த கோயிலில் கூப்பிட்டு வந்தே அந்த பையனா அப்படின்னு கேட்குறாரு. அவன்தான் இன்னைக்கு நான் பார்த்தேன் தெரியுமா அப்படிங்க. எங்கே பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாரு. ஹாரா பிரிட்ஜில் பார்த்தேன். ஸோ அந்த பிரிட்ஜில் நான் வந்துட்டு போயிட்டு நின்றுட்டு இருந்தேன்னா, அப்போது ஒரு கை வந்துட்டு என் முன்னாடி சாய் கிளாஸை அப்படியே நீட்டுச்சு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு தெரியுமா. அப்புறமா நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு தது, அதனால தான் நான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பையன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினியா அப்படின்னு கேட்க, அச்சோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்ல, முட்டாள் நீ எல்லாம் என் பேத்தியா? அவனோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்க இன்னும் வரைக்கும் எங்களால் முடியலை. இவன் வேறு கையில் கிடச்ச பையனை விட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு, நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த பையன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வா, இதுக்கு மேலே எங்கே போய் அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீ அவனை தேடணும், அவன் தான் என்றைக்கும் அங்கே தான் இருப்பானே அப்படிங்கிறீங்க. எங்கே அப்படின்னு கேட்க, அதான் அந்த ஆரா பிரிட்ஜு. ஸோ அந்த ஓரமாக வந்துட்டு போட்டெல்லாம் இருக்குல்ல, அவன் போட் வச்சுருக்கான் தெரியுமா, இப்போ தான் வாங்கினானாமா. அன்றைக்கி என்னை பார்த்துக்கப்புறம் தான் போட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேங்க்ஸ் சொன்னான் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ இது வேறையா அப்படின்ட்டு. அப்போது அந்த பையன் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாத்து, அவன் அங்கே தான் இருக்கான், அது அவனோட போட் தான். ஸோ அவன் எப்போவுமே அங்கே தான் இருப்பானாமா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுவும் இல்லாமல் என்றைக்கு வேணால் நீ வரலாம் போகலாம் அப்படின்லாம் சொன்னான் தெரியுமா. எனக்கு பீஸ் கூட இல்லை, அந்த சார்ஜ் இருக்கும்ல, ஸோ அந்த போட்டில் போகிறதுக்கு அது கூட கேட்கல. அப்புறம் மழை வந்தங்காட்டிக்கும் போட்டில் கூட்டிகிட்டு போகல. ஒரு வேளை நெக்ஸ்ட் டைம் வேணும்னா போனால் என்னை கூப்பிட்டு போவான், நான் போட்டிங்லாம் போவேன் தெரியுமா ஃப்ரீயாக அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஸோ தாத்தாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஐடியா தோணுது. சரி ஓகே விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா எனக்கு ஒரு பாயிண்ட் தரமாட்டியா அப்படின்னு கேட்க, ஒரு பாயிண்ட் என்ன, 1000 பாயிண்ட்டும் உனக்கே தான், இன்றைக்கி நீ தான் வின் பண்ண, நானே வின் பண்ணாலும் நீ தான் அதை வின் பண்ணதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேரம் விளையாடுறீங்க. இப்போ அப்படி தான் டே போகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் வீட்டிலே இருக்க, உங்களுக்கு என்றைக்காவது வெளில போவீங்க. அப்போது உங்களோட தாத்தா மட்டும், வயன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறீங்க. அதுவும் வரும்போது எனக்கு நான் அதை வாங்கிட்டு வா, வாயில் சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல, வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ உங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொடையை கையில் வச்சு தான் நடப்பார். உச்சி வெயில் மண்டையில் அடித்தாலும் கொடை தான் வேணும், இல்லை காற்றடிச்சாலும் கொடை தான் சொல்லிட்டு கொடையை வச்சு தான் நடப்பார். அந்த கொடை ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக அது எதுக்காக வச்சுருப்பாருனா, அவருக்கு பேலன்ஸுக்காக அந்த கொடையை வச்சு நடப்பார். ஓகேவா? அந்த ஸ்டிக்கெல்லாம் வாக்கிங் ஸ்டிக், அது எப்படி சொல்கிறது, வயசானவங்க ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுவாங்கள்ல நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி அவர் இதை யூஸ் பண்ணுவார். அதாவது சாருக்கு வந்துட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லி யாரும் கிண்டல் பண்ணிடக்கூடாதான். ஸோ கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டு அதை ஊனி நடக்கிறது. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி அதை மறந்துட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் ததும் உன்னோட அந்த குச்சி வேணாமா அப்படிங்க, அது கொடை குச்சி இல்லை அப்படிங்க. ஊரை வேணா நீ ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது, நான் உன்னோட துர்காமா தெரியும்ல அப்படிங்க. அவரும் சிரிச்சிட்டே, ஆமாம்
நீ என் துர்காமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி அந்த தட் மீன்ஸ் அந்த கொடை இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிறாரு. எடுத்து அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் அதிகமாக போக மாட்டார், மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்பார், எப்போயாவது எங்காவது போவார். இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்து அந்த ஆரா பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறமா அப்படியே அந்த கொடை இருக்குல்ல, அதை அப்படியே வச்சு ஊனிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எங்கே இந்த பையனை நான் கண்டுபிடிக்கிறது? எந்த போட்டாக இருக்கும்? புதுசுன்னு சொன்னால் இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது, ஏதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டே அப்படி போயிட்டுருக்காரு. ஈவினிங் டைம் வேறையா, ஸோ ரொம்ப குளிராக வேறு இருக்குது அவருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு வாரமாக நின்றுட்டு எங்கே போய் பார்க்குறது எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்க. தாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா சிமின்னா. நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கடவுளே இவனை கண்ணில் கொண்டு வந்து காட்டுதா? துர்காமா, எல்லாமே இது என்ன கோயின்சிடென்ட்டா, இல்லை நீ தான் நடத்தி வைக்கிறியா? அன்றைக்கும் உன் கோயிலில் நீ தான் இவனை கூப்பிட்டு வந்த, இன்றைக்கும் நான் அவனை தேடும்போது கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவனே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு கடவுள் தான் எல்லாம் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்புறாரு. ஸோ அன்றைக்கி பார்த்த ஜிமின்க்கும் இன்றைக்கி பார்க்குற ஜிமின்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்திருப்பார், இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. ஸோ தாத்தாவும் வந்துட்டு என்னப்பா நல்லா இருக்கியா அப்படிங்க. நான் நல்லா இருக்கேன், இங்கே என்ன பண்ணுறீங்க, தனியாக என்ன பண்ணுறீங்க, ஒயின் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அதானே என் பேத்தியை கேட்குறான் பார்த்தியா, ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் வெளில போகிறேன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே அவரை போட்டுக்கு கூப்பிட்டு போக, இது உன்னோட போட்டு தானே அப்படின்னு கேட்குறாரு. ஒயின் சொன்னாலா அப்படின்னு ஜிமின் கேட்க, நேற்று வந்து ஃபுல்லாக கதையாக சொன்னான் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அவருக்கும் அந்த வெல்கம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இதுக்காகவே தினமும் வரலாம் போலையே அப்படின்னு சொல்ல, நீங்கள் தினமும் வரலாம், உங்களால் வர முடியலன்னா இதை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜிம்மினை ரொம்ப பிடிக்குது. ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு தாத்தா ஜிம்மின் கிட்ட அப்படியே மெதுவா, ஏப்பா உனக்கு ஒயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, நம்ம ஆள் ஏற்கனவே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்திருப்பார். இவர் இப்படி கேட்கவும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்க, நீ பயப்படாத, எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அன்றைக்கி நீ பாட்டுக்கு கோயிலுக்கு வந்தால் போயிட்ட, அதுக்கப்புறம் உனக்கு தேடாத இடம் இல்லை தெரியுமா, எங்கெங்கேயோ தேடினோம், ஆனால் உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நேற்று ஒயின்மன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிது. அதுக்கு தான் இனிமேல் நாளை தள்ளி போட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஒயினை பிடிச்சிருக்கா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கேட்க அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒயினுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கும் உனக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், வேணா கேட்டு பார்க்கலாம், ஓகேவா அப்படிங்க. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்க. புரியுது நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க, ஆனால் உனக்கு ஒயினை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அது உன்னை பற்றி அவள் பேசுகிறப்பவே எங்களுக்கு புரியுது, அதனால தான் கேட்குறோம். உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம கல்யாண பேச்சு எடுக்கலாம், உன் அம்மா அப்பாலாம் எங்கே அப்படின்னு கேட்க அவரும் வந்துட்டு அட்ரஸ்லாம் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஒயின்கிட்ட வேணால் பேசுங்க தாது, நான் வேணால் நீங்கள் பேசிவிட்டு ஓகேன்னு சொன்னால் அம்மா அப்பா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்பாடி சுமூகமாக முடிஞ்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போயாவது ஃபோன் நம்பர் தருவியா அப்படின்னு கேட்க ஜிமின் சிரிச்சுட்டே அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி நம்பர் போட்டு கொடுக்குறாரு. அப்போது நேம் வந்துட்டு ஜிமின்னு டைப் பண்ணும்போது ஜிமின் ஜிமின் அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. தாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, அப்படி போடாத மகாதேவ்னு போடு அப்படின்னு சொல்ல, மகாதேவா என் பேர் ஜிமின் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த பேரே கிடையாது. என் பேர் ஜிமின் அப்படின்னு சொல்ல, அது தெரியும் நீ மகாதேவ்னு போடு அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படிங்கிறாரு. ஆமாம் நான் ஒயினுக்கு இப்போ தான் புதுசாக ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், அவளோட பேரை துர்காமான்னு சேவ் பண்ணி கொடுத்துருக்கா, அதனால தான் சொல்கிறேன் உன் பேரை மகாதேவ்னு போட்டு கொடு அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிறாரு ஜிமின். அட முதல்ல போடுப்பா நான் சொல்கிறேன் அப்படிங்க. அவரும் அவரோட நம்பரில் வந்துட்டு அவருக்கு ஜிமினுக்கு பதிலாக மகாதேவ்னு போட்டு கொடுக்குறாரு. ஸோ சேவ் பண்ணி கையில் கொடுத்ததும், இங்கே வா இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. ஜிமினும் போய் உட்காந்துட்டு, தாது எதுக்கு இப்படி போட்டிங்க, என் பேர் ஜிமின் தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, உனக்கு தெரியுமா துர்காமாவோட கணவர் யார், சிவன் தானே, மகாதேவ், அதனால்தான் நீ ஒயினை கல்யாணம் பண்ணிப்ப, ஸோ நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு சாமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினே சேர்த்து சாமி கணக்கில் சேர்த்த. ஒன்றும் புரியல அவருக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் துர்காம்மா யார், பார்வதி அவதாரம் தானே, ஸோ சிவன் தானே பார்வதியோட கணவர், அப்போது அது நீ தானே, அதனால தான் அப்படி சொன்னேன்.
உன் பேர் உனக்கு சாமி பேர் இனிமே மகாதேவ், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு புதுசாக பேர் வச்சுட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. ஜிமினுக்கும் சிரிப்பாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு கொஞ்சம் டேஸ்லாம் போயிருக்கும். இப்போது ஜிமின் வந்துட்டு தாத்தாவை அன்றைக்கே வந்துட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுருப்பாரு. ஸோ அப்படியே தாத்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு உங்ககிட்ட கேட்குறாரு, வயன் இங்கே வா அப்படிங்க, தது அப்படின்ட்டு போகிறீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், கரெக்டாக சொல்லு, உனக்கு இந்த ஜிமினை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க யோசிக்கிறீங்க. அவரை பிடிக்காததுக்கு ஒரு ரீசன் கூட இல்லை, பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது என்ன ஃபீலிங்னு தெரியலையே அப்படிங்க. அப்போ கண்டிப்பாக உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியா, அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க தாத்தா மட்டும் இல்லை, பாட்டி அம்மா அப்பான்னு எல்லாரும் உங்களை சுற்றி வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் திருத்துன்னு முழிக்க, நீ தானே அந்த பையனை கூட்டிகிட்டு வந்த, எங்களுக்கு அன்றைக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவனை பற்றி எல்லாம் விசாரிச்சிட்டோம், நல்ல குடும்பம், நல்ல பையன், உனக்கும் அவனை பிடிக்கும், ஆனால் நீ லவ் பண்ணலையா என்னன்னு தெரியல, அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவன் உன்கிட்ட பேச சொன்னான், அதனால தான் கேட்குறேன், சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க நீங்கள் லைட்டாக சிரிப்பீங்க. ஸோ அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரா தாத்தா, அதனால உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிக்க, ஓகே இங்கே க்ரீன் சிக்னல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. மகாதேவ்னு சொல்லிட்டு நம்பர் எடுக்க, யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க, ஜிமினுக்கு தான் அப்படின்னு சொல்ல, மகாதேவ்னு இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீ எங்களுக்கு துர்காம்மன்னா, அவன் எங்களுக்கு சிவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் தாத்தாவை பார்க்குறீங்க, எங்கேயோ போயிட்டப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் தாத்தா வந்துட்டு ஜிமினுக்கு கால் பண்ணி, எனக்கும் பிடிச்சிருக்கான், வந்து பேசுகிறீங்களா, நாங்கள் வந்து பேசவா அப்படின்னு கேட்க, ஓகே நாங்களே கூப்பிட்டு வரோம், அப்பா அம்மா கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நல்ல நாளாக பார்த்து ஜிம்னோட ஃபேமிலியெல்லாம் உங்கள் ஃபேமிலி, அதாவது உங்கள் வீட்டுக்கு வர, ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கல்கத்தாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்யாண டைம்லலாம் வீடு வந்துட்டு ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்கே. ஸோ இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு அழகாக அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி லெஹங்கா டைப்பில் போட்டிருக்கீங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லோ கலர் வியர் பண்ணியிருப்பீங்க. ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் தான் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தாத்தா வந்துட்டு அதான் வாங்கி கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு ஒயிட்டு பிளாக் மட்டும் தான் பிடிக்கும், பட் இது எல்லோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, நான் சிங்கிச்சான்னு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கீழே கூப்பிட்டு வராங்க. பார்த்தா ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்களுக்கு கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்குறாரு, ஏதோ யூனிஃபார்ம்லேயே எந்த கலர் ட்ரெஸ்ஸில் மாறின மாதிரி. அப்புறம் என்ன, ஸோ ஜிம்னோட ஃபேமிலிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட ஃபேமிலி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஜிம்மினுக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணி ஸோ 2 பேத்துக்கும் நிச்சயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடிக்கடி வந்துட்டு மீட்டப்பு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஆஃப்டர் ஒரு 2 மந்த் கழிச்சு கல்யாணமும் நடக்குது. சேம் அந்த துர்காம்மன் கோவிலில் தான். ஸோ இன்னும் கல்யாணம் முழுசாக முடியலை. நீங்கள் அப்படியே ரெடி பண்ணியிருப்பீங்க. உங்களை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு உட்கார வச்சு பூஜைலாம் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் தனியாக தான் இருப்பார். அவருக்கு சும்மா போர் அடிச்சிருக்கும். சரி ஓகே நம்மளால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அவரும் அந்த பக்கம் இந்த பக்கம் வருவார். எப்படி வந்தாலும் உங்களை பார்க்கவே முடியல. அந்த டைமில் சடனாக அவர் பின்னாடி அதாவது ஷோல்டரில் யாரோ கையை வைக்க அவருக்கு ஒரு மாதிரி அது சென்ஸ் ஆகுது. பட் அது நீங்கள் இல்லைன்னு தெரியும். திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட எக்ஸ் தான் முன்னாடி நிற்கிறா. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே பார்க்க, ஜிமின் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஜஸ்ட் ஒரு டோனில் கேட்குறாரு. அப்போ அவளும், ஜிமின் நீ என்ன இங்கே கல்யாண கோலத்தில் இருக்க அப்படின்னு அவள் கேட்க, ஆமாம் எனக்கு இன்றைக்கி வெட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் ஓன்னு அழுகிறா. ஜிமினுக்கு ஒன்றும் புரியலை. அப்போது எதுக்கு இப்போ அழுகிற அப்படின்னு கேட்க, என்னை மன்னிச்சிடு, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த லைஃப் செட் ஆகலை, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது, ப்ளீஸ் நம்ம 2 பேரும் எவ்வளோ நாள் லவ் பண்ணியிருக்கோம்ல, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் லவ் பண்ணோம்ல, நீ எப்படி என்னை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்லாம் கேட்குறா. அவரே இப்போ தான் பாவம் ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே எங்கே இருந்தால் அந்த சனியம் வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஜிமின் கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் கலறிட்டே இருக்கா. ஜிமின் எதுவுமே சொல்ல அமைதியாக நிற்கிறாரு. அப்போ அவளும், ஜிமின் இப்படி அமைதியாக இருக்காத, நான் உனக்காக தான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவன் ரொம்ப குடிக்கிறான், எனக்கு அவனை பிடிக்கல, அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிடுச்சோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிமினுக்கு புரியுது, அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சு, கடன் ஆகிடுச்சுன்னு டிவோர்ஸும் பண்ணியாச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அமைதியாக அவர் எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு. அப்போ அவள் ஜிம்மியோட ஷோல்டர்கிட்ட அப்படியே கை கொண்டு வரா, ஹக் பண்ணுற மாதிரி. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டெப் தள்ளி பேக்வேர்டாக நிற்கிறாரு. ஜிம்மின் இந்த அளவுக்கு என்ன நீ வெறுக்கிறியா,
நம்ம எவ்வளோ லவ் பண்ணோம், எவ்வளோ ட்ரீம் இருந்துச்சு, நம்ம இப்படியெல்லாம் வாழணும், எவ்வளோ ஆசையாக இருந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டியாச்சு மீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர், நான் எதையுமே மறக்கலை, ஏன்னா எந்த ஒரு ஞாபகமும் உன்னை பற்றி எனக்கு இல்லை. ஏதாவது ஞாபகம் இருந்தால் தானே மறக்கிறதுக்கு. என் லைஃப் ஃபுல்லாக உன்னோட சாப்டர் எப்போவோ க்ளோஸ் ஆகிடுச்சு, அது இதே கோயிலில் தான் அப்படிங்கிறாரு. அவள் அழுகிறா. ப்ளீஸ் ஜிமின், நான் உன்னை மட்டும் தான் நம்பியிருக்கேன், உன்னை தேடுறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள். நீ எங்கே தான் இருந்த? ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸ்லேயும் நீ இல்லை, அப்புறம் எங்கே போய் நான் உன்னை எங்கே தேடுறதுன்னு தெரியலை. ஆக மொத்தமாக இன்றைக்கி எதிர்ச்சியாக தான் நான் உன்னை பார்த்தேன். இதுவே கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வர மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஜிமின், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக லைஃபாக லீட் பண்ணலாம். நான் என்றைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன். அன்றைக்கி என் பேரண்ட்ஸ் தான் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கா. பட் இவ தான் ஜிமின் மூஞ்சில் அடித்த மாதிரி. அவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுவும் இல்லாமல் நீ இப்போ தான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கா. எப்படி பார்த்தாலும் நம்ம லைஃப் செட்டில் ஆகணும்ல. ஸோ நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிருப்பா. இப்போ வந்து இப்படி நடிக்கிறா. ஜிமின்க்கு எதுவுமே பிடிக்கல, அப்படியே அமைதியாக நின்றுருப்பாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. இந்த சைடு அப்படியே வந்துட்டு அவள் ஜிமினை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா. அப்போது எதர்ச்சியாக நீங்கள் ஜிமினை பார்க்கலான்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அவர் மாதிரியே வந்திருப்பீங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஜிமினுக்கு பின்னாடி தான் நின்றுருப்பீங்க. அந்த பொண்ணு தான் நல்லா உங்களுக்கு ஃபேஸ் தெரியுமே. அவளை பார்த்து அப்படியே ஷாக்காக நிற்க, ஜிமின் வந்துட்டு இப்போது அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நீங்கள் நிற்கிறீங்க ஒரு மாதிரி பயந்து, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக என்ன அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அவள் பேசுனது எல்லாமே கேட்டிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நிற்க, ஜிமின்க்கு உங்களை பார்த்தாலே புரியுது எல்லாம் கேட்டிங்கன்னு. பட் அவர் கொஞ்சம் கூட ஹெஸ்டேட் ஆகலை. காமாக வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி உங்கள் தோல் மேலே அப்படியே ஒரு கை, அதான் ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ உங்கள் தோல் மேலே ஒரு கையை போட்டு, என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்க, எதுக்கு இப்படி பார்க்குற, வா நானும் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு அப்படிங்க, அது யார்? நீ தானே சொன்ன அவள் சாப்டர் அன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னு. அவள் ஏதோ வளரிட்டு இருந்தா அதுக்கு நம்ம பொறுப்பா? நீ வா, உன் தாத்தா சொன்ன மாதிரி நீ துர்காம்மா தான், எனக்கு கிடைச்ச துர்காம்மா, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அவளுக்கு நான் ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜிமி அப்படி உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜில், அதாவது மணமேடை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கோவிலில் உட்கார வைக்கிறாரு. அவரும் உட்காந்துக்கிறாரு, மாலைலாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே உட்காந்துருக்கும்போது அவரும் வந்துட்டு, இன்னும் என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு திரும்ப உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் எதுவும் உங்கள் மனசில் தோணலையா? சொல்லு ஜிமின் அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல அவள் சாப்டர் எப்போவே முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு லைஃப்பில், அதாவது என் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் இருந்ததே நான் மறந்துட்டேன். நீ எல்லாத்தையும் மறக்க வச்சிட்ட, போதும் எனக்கு, நீ மட்டும் போதும். உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் தாத்தாவை டபுளாக பிடிச்சிருக்கு, சரியா? இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைக்கட்டியை பெற்று வளர்க்குற வழியை பார்க்கணும், தேவையில்லாமல் யோசிக்காத அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ பிரச்சனையில் கூட கொஞ்சம் கூட ஒரு மாதிரி தடுமாறாமல் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சிரிக்க, அப்பாடி இந்த மூஞ்சில் இந்த சிரிப்பை பார்க்க நான் இவ்வளோ டைலாக் பேசணுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அப்போது உங்கள் ஃபேவரட் ஐயர் தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. போதும் நீங்கள் பேசிக்கிட்டது, நம்ம சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்களை வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் வெத்தலை அப்படியே இருக்குல்ல, ஸோ வெத்தலை அப்படியே உங்கள் ஃபேஸ் வச்சு மறைச்சி வந்திருப்பீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படியே ஃபேஸை மறைச்ச மாதிரி தான் வந்துட்டு ஒரு துண்டு மாதிரி போட்டு நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட நிற்க, அதுக்கப்புறம் அந்த மாலை மாற்றுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக பெங்காலி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கள் சூத்ரா தாலியெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்களாம். குங்குமம் நெத்தியில் வைப்பாங்கள்ல, ஸோ ஃபோர்ஹெட்டில், ஸோ குங்குமம் வைக்கிறது, அதுக்கப்புறம் வளையல் ஏதோ கையில் வந்துட்டு போடுறது, இதுதான் வந்துட்டு அவங்களோட கல்யாணத்தோட ரிச்சுவல்ஸ். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஸ்டேஜில் உட்காரும்போது ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே உங்களோட நெத்தியில் குங்குமம் வைப்பார். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க பெங்காலி டைப்பில் என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நடக்குது. ஸோ ஃபைனலாக கல்யாணம் முடிஞ்சக்கப்புறமா நீங்கள் முன்னாடி நிற்பீங்க. ஸோ ஜிமின் உங்கள் பின்னாடி நின்று ஒரு முறை மாதிரி உங்கள் கையில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த முறத்தை பிடிச்சிருக்க ஜிமினை அப்படியே வந்துட்டு உங்களோட கை கூட சேர்த்து வச்சு அந்த முறத்தை பிடிச்சிருப்பாரு. ஸோ 2 பேர் சேர்ந்து அதில் ஏதோ அரிசி மாதிரி ஏதோ இருக்குது, அது இப்படி இது பண்ணி சளிப்பாங்களோ, ஸோ இது மாதிரி படைப்பாங்கள்ல, அந்த மாதிரி எதுவும் வந்துட்டு பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறீங்க ஒன்றா சேர்ந்து. உங்கள் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், ஜிமின்க்கும் அந்த மாதிரி தான். ஸோ 2 பேரும் வந்துட்டு அழகாக அந்த கல்யாணத்தை முடிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அழகாக போகுது. ஃபைனலாக உங்களுக்கு வெட்டிங் பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது
நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஜிமின் வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் ஏதோ அந்த டைப்பில் இருக்கும். ஸோ அதை எல்லாமே முடிக்கிறீங்க. ஒரு வழியாக 2 நாளில் இது எல்லாமே முடிஞ்சிடுது. அப்பாடான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் ஜிமின் வீட்டில் வந்துட்டு நிம்மதியாக உட்காருங்க. ஆக்சுவலாக அப்படியே நினச்சி பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் ஜிமின் வீட்டுக்கு வரும்போது அப்படியே அந்த அரிசி அந்த படியை வச்சுட்டு உதைக்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அதை அப்படியே தட்டி ஒரு மாதிரி மெதுவாக அப்படி இது பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ தான் வந்துட்டு எல்லாம் தோணுது, நம்ம எதுக்கு ஜிமினை பார்த்தோம், அவனை எப்படி பார்த்தோம், ஆனால் இப்போ அவனோட வீட்டில் இருக்கோம், கல்யாணமே ஆயிடுச்சு, எல்லாமே துர்காம்மா பண்ணுற வேலையா? துர்காம்மா நீ தான் எனக்கு ஜிமினை கொடுத்தியா என்ன? அப்போ என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படியெல்லாம் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக ஜிமினும் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வர, மேடம் என்ன ஆழ்ந்த யோசனை அப்படிங்க? ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்க. என்ன பொண்ணு வேணுமா பையன் வேணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு டேரெக்டாக கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிமின் அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருவார். நீங்கள் ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தள்ளி உட்காருவீங்க. ஒன்றும் பயப்படாத, அதை பண்ண மாட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஹனிமூன் வந்துட்டு ரொம்ப தூரம் போகணுன்னெல்லாம் கிடையாது, பட் என்னோடய போட்டில் நம்ம ஹனிமூன் வந்துட்டு ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு போட்டிங் போனால் ரொம்ப பிடிக்கும்ல, போகலாமே அப்படின்னு சிரிக்க, சரி ஓகே காலைல நேரமாக கிளம்பிடு, நேரமாக போகலாம் அப்படிங்கிறாரு. இப்போவே போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ அவசரமா உனக்கு அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கம் ஆகிடும். ஸோ பெட்ஷீட் அப்படியே இழுத்து போத்தி படுத்துக்குவீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே பக்கத்தில் அப்படியே படுத்துப்பார். அண்ட் நீங்கள் வச்சுச்சோன்னு சொல்லிட்டு இன்னும் வெக்கமாகவே இருக்குது உங்களுக்கு. அவர் தூங்கிட்டார், பட் இன்னும் நீங்கள் ஏதோ அவர் முழிச்சிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு ஏன் என்னை இன்னும் பார்த்துட்டே இருக்காரோன்னு நினச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி போட்டு படுத்துட்டு இருக்கிறது. இப்படியே தான் ஒரு வழியாக தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் சொன்ன மாதிரி சீக்கிரமாக எழுஞ்சிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி ரெடியாக இருப்பார். எனக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டாரான்னு சொல்லிட்டு படப்படன்னு நீங்களும் போயிட்டு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு. எல்லோ கலர் தான். எல்லோவா அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிக்காதா? எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும், அன்றைக்கி என்கேஜ்மெண்ட் அப்போ போட்டிருந்தேன்ல சூப்பராக இருந்துச்சு, அதான் வாங்கினேன். இல்லைனா சொல்லு, வழக்கம் போலையும் உன்னோட யூனிஃபார்மே ஏதாவது போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே அதெல்லாம் பரவாயில்ல, பிடிக்கும்னா இதை 3வது ஃபேவரட் கலராக சேர்த்துக்கிறேன், இனிமேல் பிளாக் ஒயிட்டு எல்லோ இந்த 3 கலரில் யூனிஃபார்ம் போட்டுக்கிறேன் அப்படிம்பீங்க. ஸோ ஜிமினும் சிரிச்சுட்டே எனக்கு பிடிச்ச கலரை உங்கள் ஃபேவரட் கலர் லிஸ்ட்டில் சேர்த்துனதுக்கு மிக்க நன்றி அப்படிம்பாரு. இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இப்போது 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாரு. ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஒரு லக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு இங்கேருந்து நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஜிமின் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்க. அவங்களும் பத்திரம்ப்பா, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க, ரொம்ப தூரம்லாம் வந்துட்டு கடல்லலாம் கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ ஜிமினும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபேக்காக மண்டையாட்டிட்டு அப்படியே உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு போட்டுக்கு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே அங்கேயும் நீங்கள் செகண்ட் மீட் அங்கே தானே மீட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் இந்த லைஃப் நம்மளை எங்கெங்கேயும் கூட்டி போய் எப்படியோ ஒன்று சேர்த்துது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக இப்போ போட் வந்துட்டு எடுக்கிறாங்க. இப்போது போட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸரியான போட் தான். அப்படியே வந்துட்டு உள்ளே அப்படியே நீங்கள் அங்கங்கே போய் பார்க்குறது வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்க்குறீங்க, அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு, இந்த வெட்டிங்கெல்லாம் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியலையா அப்படின்னு அவர் கேட்பார். உங்களுக்கு வெக்கமாக வந்துடும். அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசவே தெரியல உங்களுக்கு. ஒரே வட்டமாக ஓடி போயிட்டு அந்த போட்டுக்கு வழியாக வந்துட்டு தட் மீன்ஸ் அந்த எஜ்ஜில் நின்று பார்ப்போம்ல, தண்ணியெல்லாம் பார்ப்போம்ல, வியூ பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலாக சாப்பிட்றது இது மாதிரி எல்லாமே வந்துட்டு போட்டில் தான். ஃபைனலாக ஈவினிங்கே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட மணி ஒரு 7 இருக்கும். அப்போது நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே வந்து அந்த போட்டில் உங்கள் பக்கத்தில் நிற்க நீங்களும் என்ன அப்படின்னு கேட்க, இல்லை அம்மா சொன்னாங்க ரொம்ப தூரம் கடலில் கூட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் வேற உன்னை நடுக்கடலுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படிங்கிறீங்க. இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு ஏன் பயம், அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் ஜிமின் வந்து உங்களை ஹக் பண்ணிக்க உங்களுக்கு வேறு கூச்சமாக இருக்கும். இப்படி தான் கொஞ்சம் நேரம் நிற்கிறது. அதுக்கப்புறம் உங்களை அந்த ஸ்டாப்பில் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அவர் உங்ககிட்ட கொஞ்சம் நெருங்கி வரும்போது சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ருவாங்க. அவர் இவனுங்களுக்கு நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு
சரி பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா ஃபாஸ்ட்டாக மண்டே ஆட்டுறீங்க. அவரும் சிரிச்சுட்டே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ 2 பேரும் போயிட்டு நல்ல ஒரு டின்னர், சூப்பர் டின்னர். அப்படியே அந்த ஒரு மாதிரி மூன் லைட்டில் இருக்கும். ஸோ நிலா வெளிச்சம் தான். ஸோ நிலா வெளிச்சத்தில் அந்த போட்டில் நடுக்கடலில் சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே 2 பேரும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி தான். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஆஃப் த நைட்டு ஒரு 1 மணி 2 மணி மாதிரி இருக்கும். உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் அதை பார்க்குறது இதை பார்க்குறது ஸோ டிவி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் போயிட்டு உங்களோட பெட்டில் தூங்கலான்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படிங்க இங்கே வா அப்படிங்கிறாரு. எஞ்சி போகிறீங்க. ஸோ ஏன் என்னெல்லாம் கேள்வி இல்லை, கூப்பிட்டா எஞ்சி ஓடிடுவீங்க. அப்படியே எஞ்சி போகவும் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஜிமின் வந்துட்டு வெளில கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அந்த போட்டில் எஜ்ஜில் போய் நின்று பார்த்தா அப்படியே மூன் வந்துட்டு ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாத்தியா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக எனக்கு ஃபுல் மூன். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த மூணே 2 பேரும் பார்த்துட்ருக்க ஜிமின் உங்களோட பின்னாடி நின்று உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணியிருப்பார். அண்ட் நீங்கள் அவரோட கையிலலாம் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி, அதாவது உங்களை ஹிப்பில் ரப் பண்ணியிருப்பார்ல. ஸோ அவரோட கையை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படி நிலா பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்படியே ஜிமினும் வந்துட்டு இதான் என்னோடய ஆசை அப்படிங்கிறாரு. என்னென்னு பார்த்தா ஒரு மிடில் ஆஃப் த நைட்டில் மிடில் ஆஃப் த சீயில் அவரோட ஃபர்ஸ்ட் கேஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும், அவரோட லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்க அப்போ அவரும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா துர்கா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே சிரிக்க. ஸோ ஜிமினும் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு அப்படியே கிட்ட வருவார். அப்போது சடனாக பார்த்தீங்கன்னா போட் வந்துட்டு தரத்தான்னு ஆடுது. உங்களுக்கு செம ஷாக்கு. டக்குன்னு ஒரு மாதிரி பயந்து 2 பேர் தள்ளி நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா அந்த போட்டை ஓட்டுவாங்கல்ல. ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னாச்சு அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்களும் திருத்தணும் முழிக்கிறீங்க. இல்லை போட்டுக்கு அடியில் ஏதோ ஒரு பெரிய திமிங்கலம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு என்னன்னு புரியாமல் 2 பேரும் நிற்க. இப்போ அப்படியே அந்த கேமரா வந்துட்டு கடலுக்கு அடியில் அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க அந்த சீனை. கடலுக்கு அடியில் உங்களோட போட்டை ஆட்டிகிட்டு இருக்கிற அந்த திமிங்கலம் வேறு யார்? நான் தான். போதும் டியர், கனமுழிங்க. கனவு கண்டதெல்லாம் போதும், கனமுழிச்சுக்கோங்க. கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே. ஸோ ஹாப்பி என்டிங் டியர். கனவு கண்டது போதும், கண்ணை முழிச்சுக்கோங்க. ஹாப்பி என்டிங். அண்ட் நான் இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது 1 ஷாட் இல்லை எஃப்எஃப் என்ன எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு எஃப்எஃப் ஸ்டாப் பண்ணின பாதியில் அதை முடிக்கணும். அது எப்போ முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு 1 மணி நேரம் 1 ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகுதா. ஸோ நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கிறதுனால அடுத்த இது நல்லா ஒட்டுக்காக ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் மேபி நெக்ஸ்ட் வீக் சண்டே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா ஜிம்னாவோட அந்த எஃப்எஃபை. பட் முடிக்கிற மாதிரியே ஒரே இதில் போட்டு முடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டாக ஆகிடும். அதனால் கரெக்டாக அதை கொண்டு போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா. ஸோ அடுத்த வீக் சண்டே நான் கண்டிப்பாக ஒரு பார்ட் நான் போடுறேன், எபிசோட் போடுறேன். ஓகே. ஸோ ஸ்டோரி நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா? பிடிச்சிருக்கா இது? நீங்கள் உங்களை அந்த கல்ச்சரில் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்களா? நான் சொல்கிறப்போ நீங்கள் அப்படியே அந்த பிரிட்ஜு அந்த சீன்லாம் அந்த மாதிரி தான் இமேஜின் பண்ணிங்களா? நான் சொல்கிற விதம் உங்களுக்கு இமேஜினபிளாக இருக்கா, இல்லை ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணிக்கணுமா? ஸ்டோரியில் கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அது நம்ம ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு போகிறப்போ மட்டும்தான் அந்த ஸ்டோரி நல்லா வரும். நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா மேபி நீ ரொம்ப சேடாக கொண்டு போகாதன்னு சொன்னிங்கன்னா ஓகே, அதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். பட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்டோரியோட கதை ரொம்ப அடிபட்டுரும். பட் நீங்கள் யாரும் அப்படி பண்ணுறதில்ல, அது வரைக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே டியர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு இமேஜினபிளாக இருக்கா? நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் கண்ணு மூடி கேட்கும்போது நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு படம் மாதிரி அப்படியே உங்களுக்கு ஓடுதா, இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? அதையும் எனக்கு சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் கரெக்டாக, இல்லை ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணுமா? இல்லை விமி நீ வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி சொல்லு, அப்போ எங்களுக்கு இமேஜின் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும், இது கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்க முடியல, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கூட தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் ஸ்டோரி சொல்கிறது ஜஸ்ட் உங்களுக்காக மட்டும்தான். உங்களை வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கதையை கேட்டிங்கனாலும் உங்களை கம்ஃபர்ட்டாக உங்களை ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்துட்டு மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. டடா, பாய், சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?